மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ரவுடிகள் மற்றும் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் வேலவன் கண்ணில் மண்ணை தூவி தன்னுடைய மக வெண்பாவை பத்திரமாக மருத்துவமனையிலிருந்து மீட்ட மல்லி. நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் மல்லியையும் மகா நர்ஸையும் போட்டு தள்ளியாகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் நம்ம மல்லிக்கு எப்படியும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த நைட்டு முழுக்க அவங்களுக்கு தெரியாமல் மாறு வேஷத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு தன்னுடைய மக வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக இப்போ ஒரு மாஸ்டர் பிளானே வந்து போடுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே, அதாவது என் கண்ணிலையும் மறுபக்கம் போலீஸ் கண்ணிலையும் மண்ணை தூவி என் பொண்ணு வெண்பாவை மருத்துவமனையிலேவா மறைச்சி வச்சுருக்கீங்க. இனி உங்கள் கண்ணில் எப்படி மண்ணை தூவிட்டு என் பொண்ணை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றபடி தான் இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது டாக்டர் வேஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து போவாங்க. அப்போது யாருக்குமே சந்தேகம் வராது. மறுபக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு முறை மகா நர்ஸுக்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க இல்லையா. மகா இப்போது என்னை பார்த்தா அடையாளம் தெரியுதா, இந்த மாஸ்க்கு அப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது வந்து கேட்கும்போது, இல்லை மேடம், சத்தியமாக நான் உங்களை பார்க்கும்போது உண்மையிலே டாக்டர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலுமே அது பக்காவாக 100% வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. இப்போது நம்ம மல்லி பிளான் பண்ணபடியே மருத்துவமனையில் போனது மட்டும் இல்லாமல் தான் பொண்ணு வெண்பா எப்படியும் ட்ரீட்மெண்ட் பார்க்க இதே ஹாஸ்பிட்டல் தான் ஏதாச்சும் ஒரு வார்டில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தேடி பார்ப்பாங்க இல்லையா. அதே போல் தான் இப்போ வெண்பாவும் அங்கே இருக்கிறத பார்த்ததுமே நம்ம மல்லிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் வெண்பா முழிச்சிடுமா அப்படின்னு இப்போ நம்ம மல்லி வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்போது வெண்பாவும் தன்னுடைய மல்லியம்மா வந்திருக்காங்க அப்படின்னு முழிச்சு பார்க்கும்போது தன்னுடைய மல்லியம்மாவே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மல்லியம்மா வந்துட்டிங்களா, எப்படியும் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக நீங்கள் வந்துடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு இப்போ நம்ம வெண்பா வந்து சொல்கிறாங்க. சரி வெண்பா, உன்னை பார்க்காம இத்தனை நாள் இவ்வளோ தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா. எனக்கும் தெரியும் மல்லியம்மா, உங்களை பிரிஞ்சு நானும் ரொம்பவே வருத்தப்பட்டேன் தெரியுமா. ஏன்னா இந்த ரவுடிங்க தொல்லை என்னால் வந்து தாங்க முடியல மல்லியம்மா, என்னை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மல்லியம்மா அப்படின்னு வந்துட்டு இப்போ வெண்பாவும் சொல்லுவாங்க இல்லையா. உன்னுடைய மல்லியம்மா அதுக்காக தானே வந்திருக்கேன், உனக்காக இந்த மல்லியம்மா உயிரையும் தருவேன் அப்படின்னு சொல்கிறபடி தான் இன்னொரு பக்கம் இப்போ மல்லி இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க மகா நர்ஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணி நான் சொன்னபடி அந்த வீல் பெட்டை வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம், அதாவது இவங்க ரவுடிங்களோட கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு ஷேப்பாக வெண்பாவை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ரவுடிக்கு ஏதோ ஒரு சந்தேகம். ஏன்னா அடிக்கடி வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா. அந்த பொண்ணு கொஞ்சம் உஷாரான பொண்ணு, அப்படி இருக்கும்போது எப்போனாலும் தப்பிக்க வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்றபடி தான் இப்போ ரூமை திறந்து பார்க்கும்போது அங்கே வெண்பா இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவன் வந்து ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து கேட்குறான். அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்சார்ஜ் வேலை இருக்கான் இல்லையா. சார், அதாவது வெண்பா வந்து பார்த்தீங்களா, அவள் அந்த ரூமில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூமை நல்லா சர்ச் பண்ணிங்களா, ஏன்னா அது குட்டிச்சாத்தான் எங்கே வேணாலும் ஒளிஞ்சிருக்கும், நம்மளுடைய கண்ணிலே வந்து மண்ணை தூவும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ தான் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் வாட்ச் பண்ணும்போது மறுபக்கம் மல்லி அவங்களுடைய அம்மா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபக்கம் கை கட்டினது இனி வாய் கட்டலையே, அதாவது வெண்பாவை இத்தனை நாள் வரைக்கும் பத்திரமா வந்து பார்த்துட்டு இருந்தோம், இனி அவள் வச்சு காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ ரவுடிங்க எல்லாருமே திண்டாடி போயிருக்காங்க. மறுபக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ஷேப்பாக வெண்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ விஜய் முன்னாடி தான் இது வரைக்கும் வெண்பாவுக்கு ஒரு உண்மையான அம்மாவாக தான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்க போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது, நம்ம மரணம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.